இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளே புக் வித் M2W. அப்புறம் காலையில் 11 மணிக்கு மலேசியன் அண்ட் சிங்கப்பூர் என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கோல்டு அண்ட் சில்வர் இன் 2026. அப்புறம் மதியானம் 1 மணிக்கு UAE என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நேவிகேட்டிங் கோல்டு அண்ட் சில்வர் ட்ரெண்ட்ஸ். இந்த 3 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். நான் ஒரு முதலீட்டாளனாக பயணிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய போர்ட்ஃபோலியோவை பற்றி என்னுடைய பார்வையை தெரிவிப்பது, அதை ஆய்வு பண்ணி அதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி, எங்கெல்லாம் திருத்தம் தேவைன்னு சுட்டி காட்டி, எங்கெல்லாம் அவங்க வெளியேறணும்னு தெளிவாக சொல்லி, அதுக்கப்புறம் அதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறது. இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பல நேரங்களில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த ஸ்டூவர்டு ஒரு டிமேட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு. கொடுத்துட்டு, சார் இதை பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்கள். டிமேட் ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும், ஆப்பில். டேபிளில் இருக்கிற டிஷ்யூ எடுத்துகிட்டு அந்தந்த பெயர்களை எழுதி அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததெல்லாம் அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியக்கூட தெரியாது. பட் நான் அந்த ஒப்பீனியனை சொல்லும்போது அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு முழுவதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவை. ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை காமிச்சா நமக்கு தெரிஞ்சதை நேர்மையாக சரியாக அவங்கள்ட்ட சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய விருப்பம். பல நேரங்களில் ஒரு மோசமான போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போதோ அல்லது இன்னைக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோ மோசமான விளைவை சந்திக்க போகிறது என்று தோன்றும் பொழுதோ, ஐயோ இவங்க உடனடியாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் உடனடியாக நான் சொன்ன நடவடிக்கைகளை எல்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா அந்த இடத்துலையாவது அவங்கள காப்பாற்றிக்க முடியுன்றது என்னுடைய எண்ண ஓட்டம். பட் இன்வெஸ்டர்னுடைய எண்ண ஓட்டம் என்னன்றது பல தருணங்களில் எனக்கு தெரியாமல் கூட போயிடும். பட் சில நேரங்களில் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அதே இன்வெஸ்டரை ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு எங்கேயோ பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு கவலை இருக்கும், இவர் பண்ணியிருக்காரா இல்லையா, நம்ம சொன்னதை இதெல்லாம் இவர் பண்ணியிருக்கணுமேனு என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் கேட்பேன், அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. சில நேரங்களில் இல்லை அது அப்படியே இருக்கட்டும், நான் விட்டுட்டேன் சார் அப்படின்னு. சரிங்க, இருந்தாலும் திரும்ப ஒரு முறை யோசிங்க. மாற்றம் எங்கே தேவையோ அந்த இடத்துல மாற்றத்தை எடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் காமிச்ச இடங்கள்லாம் டைம் இஸ் த எசன்ஸ். காலத்தோடு மாற்றங்களை நீங்கள் எடுக்கலைனாக்கா அது உங்களுக்கு முதலீட்டில் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு விட்டுருவேன். இது என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பல முறை நான் செய்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஐதாட் ஆரம்பிக்கிறேன் 2009. அதுக்கப்புறம் இதே விஷயத்தை ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் செய்கிற விஷயம் ஒன்று தாங்க. ஏன்னா இதை ப்ரொஃபஷனலாக ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட காசெல்லாம் வாங்குறது இல்லை. என்றைக்குமே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் என்ன ஆக முடியும்? அந்த நடவடிக்கைகள் அவங்க எடுத்த பிறகு அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா அந்த பணத்தை பொறுப்போடு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வரலாம், வராமலும் போகலாம். அது அவங்களுடைய விருப்பம். பட் இந்த ஒப்பீனியனை சொல்லும்போது அந்த ஒப்பீனியனுக்கும் அவங்களுடைய ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். பிஸ்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த ஒப்பீனியனும் சொல்லக்கூடாது. இது எனக்கு நானே என்னைக்கோ ஒரு இன்வெஸ்டரா சொல்லி கொடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் தொடருது. பட் இன்வெஸ்டருடைய மைண்ட் செட்ல நிறைய விஷயங்களை நான் வேடிக்கையா பார்க்குறேன். என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒப்பீனியனை வாங்கிக்கிறாங்க, மாசம் மாசம் 100கணக்கான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குறோம். அந்த ஒப்பீனியனை ஓரமாக வச்சுட்டு தனக்கு பிடிச்சதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். பட் அதை அவங்கள்ட்ட போய் திரும்ப சொல்லவும் முடியாது. ஏன்னா இது யாரோ நமக்கு தெரியாதவங்க வாங்கிட்டு போறாங்க. ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு எதுவுமே மாத்துறது இல்லை. 2024 என்னிடம் வந்த பல ஒப்பீனியன் சீக்கர்ஸை பற்றி சொல்கிறேன். ஒப்பீனியன் கேட்டு வந்தவங்களை பற்றி. ஃபுல் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்தாங்க. நான் மாற்றங்கள்லாம் சொன்னேன். என்னங்க எல்லாத்தையும் விற்க சொல்கிறீங்க, என்னங்க எல்லா எஸ்ஐபியும் நிறுத்த சொல்கிறீங்க, இப்படி எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த மாற்றங்கள் அவசியப்படுகின்றன, தேவை, அத்தியாவசியம். இதை தள்ளி போட முடியாது. இன்னைக்கு இந்த மாற்றங்களை பண்ணாக்கா இதோ இன்னும் சில மாதங்களில் அடுத்த வருஷம் பிறந்துடும். அடுத்த வருஷம் நம்ம வேற இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்னைக்கே இந்த ஸ்மால் கேப்ல பணத்தை எடுத்து சில்வர்லையோ கோல்ட்லையோ வேர்ல்டு கோல்டு ஃபண்ட்லையோ
அல்லது வேறு சில இடங்களையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. இந்த பரிந்துரைகள் எதையுமே கேட்காத காரணம், அன்னைக்கு அந்த இன்வெஸ்ட் என்ன நினைக்கிறான்னா, நான் இப்பதானே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், 1 year கூட ஆகல, சின்ன லாஸ் தானே இருக்கு, இதுல ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 25% ரிட்டர்ன் கிடைக்குமே, 25% ரிட்டர்ன் கிடைக்க போற இடத்துல இருந்து எடுத்து நான் எதுக்கு சில்வர்லயும் கோல்ட்லயும் வேர்ல்டு கோல்ட்லயும் போடணும், அதுலலாம் ரிட்டர்னே இல்லையே. இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட். இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் கூட இல்லை, ஒரு 15 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ரிட்டர்னை பண்ண நினைச்சாங்களோ அந்த ரிட்டர்ன் தான் இந்த 3 இடங்கள்ல வந்திருக்கு. வேர்ல்டு கோல்டு மைனிங், கோல்டு, சில்வர், அதை விட அதிகமாவே வந்திருக்கு. அந்த பீரியட்ல இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, சமீப நாட்கள்ல அன்னைக்கு நான் விற்க சொன்ன ஸ்மால் கேப் ஃபண்டை வித்துட்டு இன்னைக்கு போய் சில்வரையும் கோல்டையும் வாங்க ட்ரை பண்றாங்க. இது என் பார்வையில இரட்டை தவறாக முடிய வாய்ப்பு இருக்கு. டபுள் வேமின்னு சொல்லுவோம். 2 பக்கமும் தப்பு. அன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும், அது அன்னைக்கு பண்ணல. அதே விஷயத்த இன்னைக்கு பண்றது தவறு, இன்னைக்கு தவறாம பண்றாங்க. ஸோ இதுல ஒரு ரிவ்யூ அப்படின்றத போய் தேடி ஒருத்தருடைய நேரத்தை வீணடித்து ஆலோசனைகள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிடிவாதமா நான் மாற்றங்களை செய்ய மாட்டேன்னு செய்யறது என்ன மாதிரியான உளவியல்னு தெரியல. அப்போ அந்த ரிவ்யூக்கு இவங்க வந்ததே எதுக்குனாக்கா, தான் செஞ்சது நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னா அதை ஏத்துக்க கூடியதுதான் அவங்களுடைய தேவை. இது மாற்றம் அவசியமான ஒரு முதலீடு அப்படின்னு நம்ம சொன்னா அதை ஏத்துக்கிற மனசு இல்ல, இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட போய் அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸை நீங்க வாங்கவே முடியாது. ஏன்னா நீங்க அதை ஏத்துக்கிற மனசுலயே இல்லையே. இப்ப இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு எல்லாருமே என்ன ஆர்குமெண்ட் தெரியுமா? எனக்கு தெரியும் இங்கேருந்து மேல போகும், எது கோல்டு சில்வர், மேபி போகலாமா இருக்கும், இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்கணும். அது மேல போகுமா போகாதாங்கிறது இங்க கேள்வி இல்லை, நான் அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனா இந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கணுமான்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டாமா ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்? இல்ல எந்த முதலீட்டாலுமே கேட்கணுமா வேண்டாமா? எப்ப எடுக்கணுமோ அப்ப நம்ம எடுக்கல, தவறிட்டோம், இப்ப எடுத்தா அது எப்படி சரியாகும்ன்ற ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வர வேண்டாமா? அதுவும் அன்னைக்கு எடுக்க தவறிய முடிவை, செல்லிங்ல ஸ்மால் கேப்பை விற்காம இன்னைக்கு போய் ஒரு 15-20% லாஸ் வந்த பிறகு விற்கிறது, வித்துட்டு திருப்பியும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசெட்ல போய் அந்த பணத்தை போடுறதுங்கிறது டபுள் மிஸ்டேக்கா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை பத்தி யோசிக்கணுமா வேண்டாமா? ஆனா அப்படி யாருமே திங்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. அங்க விட்டது இங்க பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. கேட்டாக்கா 1 மாசத்துல இவ்வளவு ஏறி இருக்கே அப்படின்றதான் ஆர்குமெண்ட். பட் நான் அதை அப்படியே தலைகீழா பாக்குறேன். 1 மாசத்துல இவ்வளவு ஏறி இருந்தா பயப்படணுங்க, விழுந்தா என்ன பண்றதுன்னு. இப்போ நீங்க ஒரு சார்ட் பாக்குறீங்க, அது ஷேர் பிரைஸ் சார்ட்டா இருக்கலாம், கோல்டு சார்ட்டா இருக்கலாம், சில்வர் சார்ட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சார்ட் இப்படி இருக்கு, கீழே இருந்து அப்படி மேல போயிருக்கு. எப்ப இங்கேருந்து இப்படி உச்சத்துக்கு போதோ அந்த சார்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இப்படி போகாது. பல தருணங்கள்ல இப்படி போன சார்ட் இப்படி வந்துடும். அன்னைக்கு நீங்க கும்பிடுதான் போடணும். அதுக்கு ஃபண்டமெண்டலா இவ்வளவு ஏறி இருக்கே, இந்த இடத்துல நம்ம பயப்படணும்ன்ற அந்த ஒரு உணர்வே இல்லாம பணத்தை நம்ம முதலீடு செய்வது என்பது அப்பட்டமான பொறுப்பின்மை. ரெஃப்யூசல் டு பி ரெஸ்பான்சிபிள், அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சொல்லாடல். ஆனா இன்னைக்கு எல்லா இன்வெஸ்டரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன கேட்குறீங்களா? நோ, நான் அதை சொல்லலை. ஒவ்வொரு காலச்சூழலையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சேஃபான ஒரு இடம் நமக்கு தெரியும், அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு காலச்சூழலையும் இன்வெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் இருக்கக்கூடிய இடம் ஒன்று நமக்கு தெரியும், அந்த இடத்துல ரிட்டர்ன் அதிகமாக வரும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சமீபத்தில் வந்த ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக இருந்தா அப்போ அந்த இடத்துல நம்ம சுதாரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதே இடத்துல தான் ரிட்டர்ன் மறுபடியும் கிடைக்கணும், நம்ம எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்க கொட்டக்கூடாது. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் அதை பேசி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம். சார்லி முங்கர் சொன்னாரு, டெல் மீ வேர் ஐ எம் கோயிங் டு டை அண்ட் ஐ won't go there. எனக்கு மரணம் எங்க நடக்கும்னு சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு. ஒரு இன்வெஸ்டரை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு நஷ்டம் எங்கே வரும்னு எனக்கு தோணுச்சோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஒரு ஆலோசகரை நான் உங்கள்கிட்ட சொல்றது இவ்வளவுதாங்க. உங்களுக்கு எங்கே நஷ்டம் வரும்னு எனக்கு தோணுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதுதான் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது என்னுடைய உளவியல், என்னுடைய மனநிலை, என்னுடைய தேவை, அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த ரிவ்யூ வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதும் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதும் உங்களுடைய முடிவு தான். இதில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது. அதே போல சேஃபான ஒரு இடம் இருக்கு அப்படின்றத நான் முழுசா நம்புவேன்.
அது ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன்னா, இந்த இடத்துல இருந்தா சேஃப்ங்கிறது இன்னொரு தனிப்பட்ட ஒப்பீனியன். இந்த 2 ஒப்பீனியனை நான் மிக்ஸ் பண்ண போறதில்லை. இந்த 2 ஒப்பீனியனும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. இந்த 2 ஒப்பீனியனும் தனியா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் அறிவுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடாது, இங்கேருந்து வெளியே வாங்க அப்படின்னாக்கா வெளியே வந்துட்டு எங்க இருக்கணும், எங்க இருந்தா எனக்கு சரி அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னை போன்றவர்கள் இங்க இருங்க அது சேஃப் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பரிந்துரையை உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அது சரின்னு பட்டா அந்த இடத்துக்கு போங்க. ஆனா எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே வாங்க. ஏன்னா அது உங்க சேஃப்டி சம்பந்தப்பட்டது. நீங்க பணத்தை இழக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு சொல்லப்பட்ட அறிவுறுத்தல். அந்த அறிவுறுத்தலை, அந்த அறிவுரையை மதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை விருப்பம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி. எல்லா நேரத்திலையும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருப்பது நாளைக்கு வருந்துவதை விட மிகச்சிறந்த ஒரு இடம். அந்த பாதுகாப்பான இடம்தான் என்றைக்குமே நமக்கு தேவை. ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்தான் ஒரு உச்சத்திற்கு ஒரு முதலீட்டாளன் போக முடியும். இதுதான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன். அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் தான் உங்களுடைய வளர்ச்சி வரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த புரிதல் உங்களை வளர்த்தும் உயர்த்தும். அந்த உயரத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.